சார் சார் வெளியே வா சார், வெளியே வா சார். சார் என்ன என் பைக் நீ தானே எடுத்த சீஸ் பண்ண? என் பைக் நீ தானே சார் எடுத்த? நீ எதுக்கு எடுத்த? குடிச்சிட்டு வந்து எடுத்தியா? சரக்கு விற்கிறது நீ, குடிச்சு ஃபைன் போட்டு இது காட்டி கொடுக்குறது நீ. ஏன் முதல்ல மூடு, அப்புறம் வந்து எங்கிட்ட ஃபைனை போடு, சரியா? சார் இன்னைக்கு என் கஷ்டம் தெரியாது சார், நான் சொல்றேன் சார். ஒரு கோட் இருக்கு சார், ஒரு கோட் இருக்கு, 10 ரூபா வாங்குறான். இன்னைக்கா நீ அங்க வந்து உன் வீரத்தை காட்டிருக்கியா? ஒரு மகளே, ஒரு மாசத்துக்கு 1 கோடி, ஒரு நாளைக்கு சார், ஒரு நாளைக்கு 1 கோடி சரக்கு விற்கிறான். அப்போ ஒரு கோடிக்கு 10 ரூபா ஏத்துனா எவ்வளவு சார்? சொல்லு சார். 10 கோடி. அப்போ ஒரு மாசத்துக்கு 360 கோடி, ஒரு மாசத்துக்கு அப்போ 3600 கோடி சார். அப்படி பார்த்தா சார், கரைக்கு அந்த ஆலையில இருந்து கேஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு 75 ரூபால இருந்து 100 ரூபா கமிஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா 20 லட்சம் கோடி என்கிட்ட இருந்து 10 ரூபாய் திருட்டு இங்க ஃபைனு வேற போடுறேன் நீ சார். நான் வந்து மாம்பழம் கட்சி வேட்டி கட்டிருக்கேன், நீ அப்படி நினைக்காத சார். நான் நிலந்து கட்சி இல்ல பாரு, கிழிஞ்ச ஜெட்டி சார். நான் சார் சீமான் அவர் வருவார், அது கேப்டன் போனார் சார், அது ஸ்டாலின் அவர் நாம சார், எடப்பாடி அவர் வந்தார் சார். அது எங்கள் ஐயா பெரிய ஐயா சின்ன ஐயா போவாங்க சார். ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, கிளம்பு சார். குடிக்கல சார், இறங்கிச்சு சார். சார் எனக்கு இப்போ வந்து ஃபைன் போட்டு, எனக்கு நீ ஃபைன் போட்ட, எனக்கு நீ ஃபைன் போட்ட. சரி போ, காலைல பேசலாம். எல்லா கட்சியை பத்தியும் பேசுறான், என்ன பேசுறான் ஏது பேசுறான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன சரக்கு அடிச்சிருப்பான்? வீரனை தான் பேன் பண்ணிட்டாங்களே. சார் சரி என்ன உனக்கு என்ன சொல்லுது சார்? நான் போனேன் உள்ள போகணும். டேய் ஸ்டேஷன் அது போடா, வெளில போடா. சார் உள்ள போகணும் சார். மரியாதையா போயிரு, செம்ம கான்ல இருக்கா, சாத்தி எரிஞ்சிருவான், போயிரு. அடிப்பீங்களா? போடா. அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவன் வந்து என்னன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நீ உள்ள வா. அண்ணே வாடா வாடா, என் அடுத்த பிசுறு என்னண்ணே? என் உசுரே என்ன? சரிண்ணே, எல்லா கட்சி தலைவர்களும் சுற்றுப்பயணம் போக போறாங்க, நம்ம என்னென்ன பண்ண போறோம்? ஏதாவது பண்ணணும்லண்ணே. ஆட்டு மந்த மாதிரி நம்ம கூட கூட்டம் போக கூடாது. அண்ணன் வித்தியாசமான ஒரு பயணம் வச்சிருக்கேன், அது போகும். என்ன பயணம்னு? ஒரு நிதியை திரட்டுறோம். என்ன, மீண்ட தம்பிகள் மீண்டும் வரும் தம்பிகள். அண்ணனின் தஞ்சமடை, அண்ணனிடம் தஞ்சமடையும் தம்பிகள். எவனா கட்சி விட்டு விலகி போயிருக்கானோ அவன நேர்ல பாக்குறோம், பார்த்து கட்சிக்குள்ள சேர்க்கிறோம். சூப்பர்ண்ணே. சேர்த்துருவோமா? போலானே. போ தம்பியா? ஆமாண்ணே, நம்ம கட்சியா இருக்கு. நம்ம கட்சியில தானே இருந்தாரு. பார்த்ததே மூஞ்சியே மறந்து போச்சு. அண்ணே, உங்களை பத்தின அந்தரங்க வீடியோலாம் இவர் தானே? இல்ல சாரி, ஆதாரத்தை பூரா இவர் தானே வெளியிட்டாரு. இதுவா? ஆமாண்ணே. என்ன வெளியிட்டு அப்படி? நாங்களே உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்து தான் கட்சி வளர்த்தோமா? நாங்க இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்தது நாங்க கட்சி வளர்த்தோமா? எங்க காசு, எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம் இல்லையா? வந்து உட்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு மேடையில பேசுறது. நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. நீ மன்னிப்பு கேட்காது, நான் மன்னிப்பு கேட்கறேன் உனக்கு. நீ அப்படி வேணும்னு பேசக்கூடிய ஆள் இல்ல. ஏதோ கோபத்துல பேசியிருப்ப, நீ தெரிஞ்சல பண்ணுமா? அன்னைக்கே நீ வருத்தப்பட்டு தான் பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ மன்னிப்பு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும்டா, நீ எதுவும் கேட்காது. உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஒன்னும் தெரியாது, நீ சும்மா ஏதோ சொல்லிருப்ப, அவ்வளவுதான். நான் மனசு கூட வைக்கல நான். சரியா? நீ அதை பார்க்காத கட்சியில என்னைக்கு சேர்ற? நாளைக்கு சேர்ந்துரியா? சேர்ந்துரு. ஆமா, என் கூட கட்சியில சேர்ந்துறதுக்கு முன்னாடியே யாருக்கிட்டே போய் சொல்லியிருக்கியாமே, இந்த மாதிரி அவரே வந்து என்னை கெஞ்சினாரு, அது எனக்கு பெருமையா இருந்துச்சு, அதனாலதான் கட்சியில சேர்ந்துருக்கேன்னு உன் வட்டாரத்துல சொல்லியிருக்கியா? அதுக்கு வந்துச்சு. நீ வேணும்னு சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும், நீ வேணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். இருக்கட்டும். அப்புறம் தம்பி, இப்பெல்லாம் அண்ணன் ரேடிசன் இல்ல, கொஞ்சம் பெரிய இடம் லெவல் ஆயிருச்சு. ரேடிசன் எல்லாம் பழைய ஹோட்டல். அப்படியா? அது மண்டைக்குள்ள வச்சுக்காரா? சரி, அது என்ன ஹோட்டல் பேர் மட்டும் சொல்லுங்க. சொல்றேன். எலெக்ஷன் வரும்ல, சரி, அப்போ ஓஏ வரும்ல, அப்ப தெரியும். சரி, வரட்டுமா? சரி. வேற யாருமா? அடுத்து வக்கீல் தம்பி பாப்போமா? வக்கீல் தம்பி. மன்னிச்சு தம்பி, தெரியாம பண்ணிருக்கேன் அண்ணன், மனசு வச்சுக்காத. மறுபடியும் சேர்ந்துடணும் கட்சிக்கல.
நம்ம கட்சி எடப்பாடி கட்சி மாதிரி ஆயிடுச்சோ. சரி வந்துடுறா, மனு உள்ள தமிழ. சரி நம்ம எல்லாரும் சரியா வந்துடுறோம். சரிண்ணா வந்துடுறேன். சரி அப்போ வக்கீல் பாசறையில பொதுச்செயலாளர் நீதான். சரிண்ணா சரியா சரி மறக்காம வந்துடுறேன். ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அண்ணன் வந்து அண்ணனுக்கான மறுபடியும் வரேன், தப்பு பண்ணிட்டேன்னு வந்துரு. சரியா? சரி அடுத்து அண்ணா வாங்க. தங்கச்சி வீடு. ஏன் அண்ணன் கொஞ்சம் கோவமா இருக்கேன், தங்கச்சிக்கு நிறைய பேசணும். சரிண்ணே. நீ கொஞ்சம் வெளியே காத்துக்கிட்டு சரிண்ணே. வந்து தங்கச்சி. நான் கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிக்குவேன். இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அவனை கட்டி கொடுக்கறதா இல்ல. எந்த ஜென்மத்திலயும் அவரை தவிர வேற யாரையும் நான் கட்டதா இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததாவே நான் நினைக்கிறதா இல்ல. நானும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்ததாவே நினைக்கிறதா இல்ல. உன் அண்ணன் பிடிவாதக்காரன், அத நீ மறந்துடாத. உன் தங்கச்சி பிடிவாதக்காரி, அதை நீயும் மறந்துடாத. என் வார்த்தை மீறி போவாத, போனா என் வாசலை நீ மிதிக்காத. என் வாழ்க்கையை கெடுக்காத, வாசல் தாண்டி போனா அதை தடுக்காத. உன்னை நான் தடுக்கிறதா இல்ல, ஆனா உனக்கு எனக்கு செத்தா வாழ்ந்தா இல்ல. அதை பத்தி நான் கவலைப்படுறதாவே இல்ல. அப்ப உனக்கு அந்த கண்ண முக்கியம், இந்த அண்ணன் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? ஆமா, அந்த கண்ணன் தான் முக்கியம். சார் எடப்பாடி உங்களை கூப்பிட்டு ஏதோ மிரட்டினாராமே சார், உண்மையா அது? எங்களை யாரும் மிரட்டலையே. எங்களை யாரு மிரட்டினாங்க? எங்களை யாரும் மிரட்டல முடியாது. அப்படி மிரட்டி இருந்தாலும் பேரை ஓப்பனா சொன்னாரா? இல்லையில, ஏன் நாங்க தானே இல்லாம் சாதாரண தொண்டர்னா உடனே அறிக்கை வந்திருக்கும்ல, எங்களுக்கே வரல. எங்களை மிரட்டல அவரு. 50 ரூபா சொல்லியிருக்காருமா அவரு. உங்களுக்கும் மாஃபாக்கும் சண்டையாம்ல சார்? வேற இவருக்கா? இல்லையே, நாங்க அப்படிலாம் சண்டைலாம் போடலையே. எப்ப யார் சொன்னா சண்டைன்னு? சண்டைலாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப தொலைச்சிடுவேன் அப்படின்னு யார சார் சொன்னீங்க? அது பழைய போன் என் கையில வச்சிருந்தேன், அதை நான் தொலைச்சிருவேன், புதுசு வாங்கிருவேன் அப்படின்னு. அதையே நீ ஏன் அப்படி பேசுறீங்க? வேற அப்படியா சார்? அப்ப உனக்கு என்ன நான் தகுதி இருக்கு, நீ என்ன என்கிட்ட பேசுற அப்படின்னு சொன்னீங்க, அது யாரா சார்? அது என் மனசாட்சியை நானே பேசிக்கிட்டேன். என்னைய பார்த்து அது என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்துச்சு கண்ணாடியில. அதனால நானே பார்த்து இன்னைக்கு பேசிக்கிட்டேன். அது வீட்டுல பேச வேண்டியது தெரியாம மேடையில பேசிட்டேன். 50 ரூபா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வேற அதெல்லாம் விட்டுருங்க சார். நீ பல கட்சியில இருந்து வந்தது, நான் வந்து ஒரே கட்சியில தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய குத்தி காமிக்கிற மாதிரி பேசுனீங்களே, அது யாரு? அல்ல, சத்தியமா நான் இவரெல்லாம் பேசவே கிடையாது. இவரு நானும் ஒரே ஊருக்காரரு. இவரையே நான் பேசணும்? இவர் எனக்கு தம்பி அண்ணன் மாதிரி நல்ல உறவுல இருக்கோம். சொந்த கட்சிக்காரங்க பேசுறதுக்கு நாங்க என்ன இதுவா? நாங்க நல்லா இருக்கோம்மா. யாராவது அப்படி பேசுவாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. வேற சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க சார். அது வந்து அப்போ சும்மா இதுக்குதான். இப்போ நானும் பேய்க்கு பயப்பட மாட்டேன்றதுதான். படம் பார்த்தா ஒரு ஜர்க்கு இருக்கும்ல, அது சும்மா சொல்றதுதான். அதுக்காக வீட்டுக்கு வந்துடக்கூடாதுல்ல, சும்மா பேசிக்கிறது. எங்களுக்குள்ள சண்டை இல்லம்மா, சத்தியமா சண்டை இல்ல. நாங்க ஒன்னாதான் இருக்கோம். என்னங்க கரெக்டு தானே? தெரியாம பேசியிருப்பாங்க யாராவது.